கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவளை இது போதுண்ட. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரோலேருந்து பார்த்துருவீங்க. ப்ரோலேருந்து பார்த்து சூப்பராக லவ் சாங் எப்படி வந்து சிம்பிளாக உங்கள் பிக் வந்து ஆட் பண்ணி எப்படி வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் வந்து ஒரு பெஸ்ட்டான வீடியோ எடிட்டிங் எப்படி வந்து உங்கள் பிக் வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ண சொல்லிட்டு நம்ம இதில் வந்து முடிஞ்சாலும் வந்து டீட்டெயில் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண பார்த்தா அலைன் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. அதுக்கான ஆப் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தா வந்து மென்ஷன் பண்ணுறேன் இன்ஸ்டா பயோவில் இருக்கும் சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பயோவில் போய் நம்மளுடைய ஆப்புக்கான லிங்க் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தா அப்படியே இருக்கும். கீழே பார்த்தா இருக்கிற பிரச்சனை பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ தான் ஒரு சிங்கிள் புக் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணிப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். லிங்க் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கும். நான் பாஸ்வேர்டோட வீடியோவில் வந்து சைடில் வந்து ஷோ பண்ணுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு புக் ஆப்ஷன் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. எப்படி இம்போர்ட் பண்ணுறதால அதுக்கான வீடியோ வந்து சைடில் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். ஹவு டு இம்போர்ட் புக் ஆப்ஷன் சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்து வீடியோ வந்து புக் ஆப்ஷன் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா ஒரு ஆடியோ லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா வந்து பேக்ரவுண்ட் இமேஜ், அதுக்கு மேலே ஒரு குரூப் லேயரில் பார்த்தா லிரிக் வந்துருக்கும். எப்படி நீங்கள் வந்து சிம்பிளாக எடிட் பண்ணுற சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிளியராக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா பிக் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். எப்படி எடிட் பண்ணுறது வந்து கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் நான் வந்து பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து எடிட் பண்ண போகிற பிக் வந்து நான் சொல்கிற ரேஷியோ நீங்கள் வந்து கிராப் பண்ணணும். அதுக்கு இந்த க்ரீன் கலர் ப்ளஸ் ஆப் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுங்கள். கரெக்டாக நீங்கள் கிரியேட் பண்ண ப்ராஜெக்டான சைஸ் பார்த்தா 4:5 ரேஷியோன்ற சைஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற கிரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ளஸ் யூஸ் பண்ணுங்கள். எடிட் பண்ண போகிற பிக் வந்து எந்த ஃபோல்டரில் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்களோ ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிங்க. நான் வந்து சூஸ் பண்ணிடுறேன். எடிட் பண்ண போகிற பிக் வந்து செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைடு ப்ளஸ் கிளிக் பண்ணி அந்த பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க. மேலே 3 ஹார்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ண சொல்லலாம். ஆல்ரெடி இந்த பிக் அதே ரேஷியோ வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஒரு சில பிக் வந்து ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி மாறும். நீங்கள் 3 ஹார்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ண அந்த பிளாக் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிடும். நெக்ஸ்ட் மேலே செட்டிங் போது ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேம் பேஜ்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி இமேஜை வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துங்க. கன்வெர்ட் ஆகி முடிஞ்சோன்னா சேவ் ட்ராப் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. இப்போ அந்த இமேஜ் பார்த்தா அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி இமேஜ் மென்ஷன் பண்ணிக்கிறேன் பார்த்தா கரெக்டாக பாருங்கள். எல்லாமே எல்லா இடத்துல இமேஜ் நான் வந்து சிம்பிளாக எஃபெக்ட் ஆட் பண்ணி மென்ஷன் பண்ணிருப்பேன். ஆனால் ஒன்று இமேஜுக்கான லேயர் மட்டும் லாக்கில் இருக்கும். எப்படி நீங்கள் வந்து அன்லாக் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இமேஜுக்கான லேயர் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தா லாக்கில் இருக்கா. இப்போ நீங்கள் லாஸ்ட் ஸ்டார் ஐக்கன் போட்டு ஃப்ரேம் மாதிரி ஒரு ஆப்ஷன் டச் பண்ணுற மாதிரி அதை கிளிக் பண்ண மாதிரி அன்லாக் ஆகும். நெக்ஸ்ட் அது கீழே ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணி கரெக்டாக இமேஜுக்கான ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகிட்டு இப்போ மேலே லெஃப்ட் சைட் அப்படியே இந்த டவுன் பக்கத்தில் ஒரு ஏர் ஆப்ஷன் அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து உங்களுக்கு வந்து செகண்டாக ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிராப் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைடு ப்ளஸ் கிளிக் பண்ணி நீங்கள் கிராப் பண்ண பிக் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பிக் வந்து ஆட் பண்ணோடனே நெக்ஸ்ட் அந்த பிக் வந்து சூஸ் பண்ணிட்டு மூவ் ட்ரெஸ்ஸை வந்து போயிட்டு கரெக்டாக அந்த பிக் வந்து செலக்ட் பண்ணேன். இந்த மூவ் ட்ரெஸ் வந்து கீழே ஒரு ஆப்ஷன் பாருங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த லைட்டாக வந்து ஃபேஸ் வந்து சென்டராக தர மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் இமேஜ் போங்க. சேம் அதே கலர் ஃபீல் ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணி அன்லாக் பண்ணுங்கள். அதுக்கு இருக்க ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணி இமேஜுக்கான ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிக் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இப்போ இமேஜ் வந்து இப்போ வந்து நீங்கள் மூவ் ட்ரெஸ்ஸில் வந்து மூவ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து பிக் வந்து மூவ் பண்ணுறதா மூவ் பண்ணலாம். இல்லை ஒரு சில இமேஜ் பார்த்தா வந்து கீஃபேம் வந்து ஆட் பண்ணி அனைத்து பார்த்து என்ன பண்ண போகிறோம்னா நீங்கள் வந்து பிக்கு உங்கள் ஃபிங்கர்லேயே நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள். கரெக்டாக நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் இங்கெல்லாம் வந்து பிக் வந்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணி சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு பார்த்தா ஒரு 4 குரூப்பில் இருக்கும். அந்த 4 குரூப்பில் வந்து எப்படியுமே சேஞ்ச் பண்ணுற சொல்லிட்டு சிம்பிளாக சொல்கிறேன். சிம்பிளாக குரூப்பில் கிளிக் பண்ணி எடிட் குரூப்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக இங்கே சென்டராக இருக்க அந்த ஆப்ஷன் பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த குரூப் கிளிக் பண்ண சொல்ல கரெக்டாக கீழே பாருங்கள் எடிட் குரூப் வந்து இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ லைட் அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல உள்ள இமேஜுக்கான லேயர் இருக்குது. இப்போ அந்த இமேஜ் லேயர் கிளிக் பண்ணிட்டு கலர் ஆஃப் ஃபீல் போங்க. அதே சேம் ஸ்டார் ஐக்கன் மாதிரி அன்லாக்கில் இருக்க அந்த இமேஜ் இப்போ நிற்கிற ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு கிராப் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணி அந்த பிக் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இப்போ மூவ் ட்ரெஸ் ஆப்ஷன் வந்து போய்ட்டு ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி கட் ஆகிட்டு இருந்தாலோ இது மாதிரி ஜூம் ஆகிட்டு இருந்தாலோ இப்போ நீங்கள் கரெக்டாக வந்து அப் டவுனில் இதுமாதிரி சைடில் வந்து போகக்கூடாது. இங்கே பிக் இருக்குன்னா இப்போ டவுனில் தான் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணணும். அதே மாதிரி அப்பில் வந்து ஸ்க்ரோல் பண்ணணும். அப்பில் ஸ்க்ரோல் பண்ணணும். கரெக்டாக ஃபேஸ் வந்து கிளியராக தெரியற அளவுக்கு செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக பிக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்து அசம்பிள் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி மற்ற இருக்க 3 குரூப் லேயரில் பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. ரீப்ளேஸ் வந்து பண்ணி முடிச்சுன்னா மேலே பார்த்தா ஒரு 4 சிசிக்கான லேயர் இருக்கும். இப்போ கிளிக் பண்ணி ஐஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணால் ஃபைனலாக பார்த்தா இந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தா இந்த பிக்கு பார்த்தா நீங்கள் சிசியில் ஆன் பண்ணி இந்த பேக்ரவுண்ட் பிக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிளாக்காக டார்க்காக இருக்குதுன்னா அந்த இமேஜுக்கான லேயர் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் போய்ட்டு கீழே மேலே பார்த்தா ஃபஸ்ட்டாக பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பிரைட்னஸுக்கான லெவல் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்ல பிக் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஷோ ஆகும்.
இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வச்சுனா உங்களுக்கு வந்து நல்லாவே ஷோ ஆகும். இல்லை நீங்கள் வந்து பிரைட்னஸ் எனக்கு இந்த அளவுக்கு இருந்தாவே போதும் சொல்லிட்டு உங்கள் சாய்ஸ் தான். பிக்கு ஏற்ற மாதிரி பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு இப்போ மேலே வந்து செட்டிங் பார்த்து ஏர் ஆப்ஷனுக்கான பட்டன் இருக்கும். ஒன் ஸ்டெப் பேக் வந்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செலக்ட் ஆகி செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரி வந்து சேவ் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.